ஹாய் மச்சி, இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ஏன் பொண்ணுங்க வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம பொறுமையை வந்து சோதித்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிச்சிருக்கோம், ஆனாலும் நம்மளை வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், சிம்பிள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கும். அந்த பையன் ரொம்ப நல்லா பேசுகிற மாதிரி இனிஷியலாக தெரிஞ்சிருக்கும். அந்த பையனை நம்பி அவங்க ரிலேஷன்ஷிப்பில் போய் அதுக்கடுத்து அந்த பையன் வந்து சரியில்லை அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து இன்செக்யூரிட்டிஸ் நிறையா வந்துடும். அதனால நீங்கள் வந்து புதுசாக வந்து அந்த பொண்ணு கூட பழகும் போது அவங்களுக்கு நிறையா பயங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இன்செக்யூரிட்டி தான் காரணம். அந்த பயம்தான் அவங்கள வந்து இப்படி பிஹேவ் பண்ண வைக்கிது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். ஒரு தடவை அடிபட்டோம், அடுத்த தடவை அந்த அடி வாங்கிடக்கூடாது. ஏன்னா அடியை தாங்குற அளவுக்கு அந்த உடம்புல வந்து சக்தி இருக்காது. ஒரு பொண்ணு எதுக்கு நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுறா அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் அந்த பொண்ணை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அந்த பொண்ணை உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கா அப்படின்னு அவள் தெளிவாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாள். ஏன்னா வந்து பல்பு வாங்கிடக்கூடாதுமா. அவள் வந்து ஒரு பொண்ணு, பசங்க சும்மா போவீங்க, பொண்ணுகிட்ட பேசுவீங்க, அந்த பொண்ணு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேரில் வந்து சொல்லி நீங்கள் அப்படியே கலாய்க்கிறதுக்காக வாட் இஸ் திஸ் அப்படின்ட்டிங்கன்னா அது வந்து பெரிய பல்ப் ஆகிரும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பா. ஒன்றுமே இல்லை கேஷ், முன்னாடி இருந்தவன் வந்து இந்த பொண்ணை வந்து பயன்படுத்திக்கிட்டான். சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பணமோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஹெல்ப்புக்கோ மட்டும் பயன்படுத்திட்டு இந்த விட்டு போயிடுறான். நீங்களும் அந்த தப்பை வந்து பண்ணிடுவீங்களோ அப்படின்றதுக்காக செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு வந்து நார்மலாக வந்து டிஃபென்சிவ் நேச்சர். அதனால் நீங்கள் வந்து அந்த பொண்ணை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓடி போயிடுவீங்களா அப்படின்றதுக்காக நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க, நம்மளை காண்டாகிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். மூணாவது, ஏன் பொண்ணுங்க வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா, உங்களோட உண்மையான கேரக்டர் என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. வெரி சிம்பிள் கைஸ். நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறது வந்து ரொம்ப ஈஸி. இனிஷியலாக வந்து ஈஸியாக உள்ள ரிலேஷன்ஷிப்பில் போயிடலாம். ஆனால் எப்போ வந்து தொடர்ந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து அந்த உண்மையான கேரக்டர், உண்மையான தோற்றம் வந்து வெளியில் வரும். இனிஷியலாக வந்து அப்படியே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நடிச்சிடலாம், அப்படியே ஐ எம் அன் ஆல்ஃபா, ஐ எம் சிக்மா அப்படின்னு சொல்லி நடிச்சிடலாம். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நாள் நீங்கள் தொடர்ந்து ஒன்றா இருக்கும் போது தான் அந்த கேரக்டர்ஸ் அதெல்லாம் வந்து வெளியே வரும். உங்களுக்குள்ளே இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வெளியே வரும், உங்களோட உண்மைகள் தெரிய வரும். அதனால வந்து நல்லா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த கேரக்டர் எப்படி அப்படின்ற வரைக்கும் அவங்க இப்படி தான் சோதித்து பார்ப்பாங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள டாக்ஸிக் நேச்சர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, சூப்பராக எல்லாமே போயிட்டுருக்கோம். ஆல் ஆஃப் த சடன் அந்த பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணுறா, நிப்பாட்டிடுறா, கால் பண்ண மாட்டேங்கிறா, நேரில் மட்டும் சும்மா பேசுகிறா அப்படின்ற போது நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பா. அந்த நேரத்தில் அந்த பொண்ணை கழுவி ஊற்றுறீங்களா, இல்லை ஹே என்னாச்சு, இட்ஸ் எவ்ரி திங் ஓகே, எதுவும் உடம்புக்கு முடியலையா அப்படின்னு கேட்குறீங்களா, ஏன் ஒழுங்கா அங்கேனா பேசுகிற, இங்கெல்லாம் பேச மாட்டேங்கிறா, உனக்கு என்னம்மா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மிருகத்தன்மை வெளியே வரும். இந்த மிருகம் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்காகவே இதெல்லாம் பண்ணுவாங்க. வெரி சிம்பிள் கைஸ். ஒரு பொண்ணுக்கு வந்து இன்செக்யூரிட்டிஸ் நிறையா இருக்கும். அந்த இன்செக்யூரிட்டிஸ்லேருந்து அவள் வெளியே வரணும் அப்படின்னா சில டெஸ்ட் எல்லாம் வைக்க தான் செய்வா. நம்மளுக்கு வந்து ரொம்ப காண்டாக தான் இருக்கும். என்னடா பொண்ணுங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க, பசங்களை போட்டு ஏன் இப்படி சாகடிக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.